எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்ன்ற ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐடியாவை வந்து நான் 6 ஸ்டெப்பாக வந்து சொல்லிக்கொள்ள போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்டா எந்த முறையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு முறை வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்போ நம்மளுடைய ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்னாலும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொள்ளுவோம். ஸோ கட் பண்ணின பீஸை வந்து அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய பீஸ் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொள்வோம். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டிச் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுடைய முன்னுக்கு அதாவது ஃப்ரண்டில் வரக்கூடிய டாட், அதே மாதிரி க்ராஸ் பீஸ், நம்மளுடைய ஊக்பட்டி எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரண்டில் வந்து உங்களுடைய பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்மளுடைய கையை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது தான் நம்மளுடைய ஊக்பட்டி, லாஸ்ட்டாக நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட்டால் வந்து அடிச்சுக்கொள்வோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஸோ இதை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி குயிக்காக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணின மெத்தட் வந்து போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கழுத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ கழுத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு அளவுக்கு வந்து அதாவது ஃப்ரண்ட் கழுத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வந்துட்டு உங்களுடைய பஸ்ட்டு வந்து தொடங்குற இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய வளைவை வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வளைவை வந்து நீங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ஒரு நீட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கில் வந்து டீப்பை வந்து வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் உடம்பான ஒருத்தராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கில் டீப்பை வந்து வச்சுக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீப் அப்படி வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பஸ்ட்டு வந்து வெளியில் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய டீப்பை வந்து குறைச்சிக்கொள்ளலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய 28லேருந்து 36 வரைக்குமான பஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு பஸ்ட்டாக வந்து அதாவது மீடியமான பஸ்ட்டு, சிமோல்லேருந்து மீடியமாக ஒரு பஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம நார்மலான அளவை வந்து கொடுத்துக்கொள்ளும். இதுக்கு மேலே அதாவது 36 இன்ச்சுக்கு மேலே தான் உங்களுடைய பஸ்ட்டு வந்து பெருசாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கில் வந்து மேக்ஸிமம் 7 இன்ச்சுக்கு மேலே வந்து வச்சுக்கொள்ளாதீங்க. ஸோ நீங்கள் 7 இன்ச் வந்து உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வைக்க போனீங்கன்னா உங்களுடைய பஸ்ட்டு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமரே வந்து விரும்பி உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் கஸ்டமர் வந்து நிறைய வந்து உங்கள்கிட்ட தேடி வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய விருப்பமான ஒரு டெய்லராகவும் மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் நெக் மாதிரியே பேக் நெக்லையுமே நம்ம வந்து நம்மளுடைய கழுத்தின் டிசைனில் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக டீப்பாக வந்து பேக் சைடில் வந்து வச்சுக்கொள்ளாதீங்க. ஸோ அதே மாதிரி எல்லா நெக்குமே ஒரு மெல்லிய ஒருத்தருக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். க்ளோஸ் நெக்காக இருக்கட்டும், அதே மாதிரி காலர் நெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து
சூட்டபிளாக வந்து இருக்கும். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடம்பான ஒருத்தராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய கழுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ரவுண்ட் நெக் அதே மாதிரி டைமண்ட் நெக்கு போன்ற கழுத்துக்களை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலர் நெக் ஒரு க்ளோஸ் நெக் மாதிரியான நெக் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப அவங்களுடைய முதுகு பகுதி வந்து இன்னும் வந்து விரிஞ்ச மாதிரி ஆல்ரெடி வந்து அவங்க உடம்பான ஒருத்தராக இருக்கப்ப நீங்கள் இந்த நெக்குகளை வைக்கிறப்ப அந்த நெக்குகள் வந்து அவங்களுடைய முதுகு பகுதியில் வந்து இன்னும் விரிஞ்சு வந்து காட்டிக்கொள்ளும். ஸோ இதை மாதிரி வைக்கிறதுனால இன்னும் உடம்பான ஒருத்தராக வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து வருவோம். ஸோ ஃப்ரண்டின் டாட் பகுதிக்கு வந்து வருவோம். ஸோ இந்த டாட் பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் 3 டாட் ப்ளவுஸ் அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதே மாதிரி 4 டாட் ப்ளவுஸ் வந்து நிறைய ப்ளவுஸுகள் வந்து நம்ம டிசைன்கள் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லேயே ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் ஒல்லியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னு சொன்னால் உங்களுடைய பஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் வந்து பாவிக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய பஸ்ட் ஏரியா வந்து எடுத்து காட்டக்கூடிய மாதிரியும் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய நீங்கள் மெல்லுசாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உடம்பான ஒருத்தராக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த 3 டாட் ப்ளவுஸை வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைஸான ஒருத்தர் அதாவது உடம்பான ஒருத்தராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 3 டாட் ப்ளவுஸுக்கு பதிலாக 4 டாட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது ப்ளவுஸின் ஓரப்பகுதியில் வந்து இந்த இடத்துல ஒரு 3 டாட் வந்து நார்மலாக வந்து வச்சுக்கொள்வோம். ஸோ அடுத்த டாட்டை இந்த ஓரப்பகுதியில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஒரு டாட் வந்து பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பஸ்ட்டு சைஸ் வந்து சின்னதாக காட்டும். அதே மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்து அந்த நம்மளுடைய பஸ்ட் ஏரியாவில் வந்து கிடைக்கும். ஸோ 4 டாட் ப்ளவுஸை வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்சஸ் கட் ப்ளவுஸுமே நீங்கள் சைஸாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் வந்து உங்களுடைய உடம்பை வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து காட்டும். ஸோ இதையும் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளுடைய ஸ்லீவ். ஸோ ஸ்லீவை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்லீவில் நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்லீவை வந்து நம்ம வச்சுக்கொள்ளுவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மெல்லிஸாக இருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ் அதே மாதிரி பலூன் ஸ்லீவ்ன்ற மாதிரி அதாவது பஃப்பாக கொஞ்சம் கையை வந்து எடுத்து காட்டக்கூடிய மாதிரியான ஸ்லீவை வந்து நம்ம வச்சுக்கொள்ளலாம். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோர்ட்டாக கூட நம்மளுடைய கையை வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து எல்போக்கு கீழே அதாவது 3/4 ஸ்லீவ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் உங்களுடைய கையை வந்து இன்னும் மெல்லிஸாக வந்து அதாவது நார்மல் கையில் இன்னும் மெல்லிஸாக நம்ம தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 3/4 வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 3/4 வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஃப் வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உடம்பான ஒருத்தராக இருக்கிறீங்கடா உங்களுக்கு வந்து உங்களுடைய கையில் வந்து கையின் ஷேப் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் பஃப் ஸ்லீஃபோ உங்களுடைய பேலன்ஸ் ஸ்லீவ் இந்த மாதிரி பஃப்பான ஒரு ஸ்லீவ் வந்து வைக்கிற நேரம் உங்களுடைய கையை வந்து புரிம்பாக வந்து தெரிகிறதுனால உங்களுடைய கை வந்து இன்னும் பெருசாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்லீவ் வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதை தவிர்த்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்றக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் பகுதியில் ஒரு சின்ன பஃப் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ சைஸ் ஆனவங்களுக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவலும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நம்மளுடைய லாஸ்டான பகுதி, அதாவது நம்மளுடைய ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய சைட்டை வந்து நம்ம அடிச்சுக்கொள்வோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஊப்பகுதி பி பகுதியை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஊக்கையும் வந்து கொழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய சைட்டை வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய அளவுகளை வந்து மார்க் பண்ணக்குள்ள நீங்கள் நோட் பண்ணக்கூடியது வந்து உடம்பான ஒருத்தராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய அளவு எடுக்கக்குள்ள அவருடைய அளவு நம்ம வந்து எப்போவுமே டைட்டாக வந்து எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுலேருந்து ஒரு 2 புள்ளி வந்து விட்டு வந்து அவங்களுடைய அளவுலேருந்து 2 புள்ளி விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சரியாக வந்து அவங்களுடைய உடம்பில் வந்து பர்ஃபெக்டாக வந்து உடம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே அவங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முதுகு பகுதியில் மேலே இருக்கக்கூடிய சதை வந்து அவங்களுடைய கழுத்து பேக் பீஸில் வரக்கூடிய கழுத்து பகுதியில் வந்து மேலே தெரியக்கூடிய மாதிரி சதை வந்து வெளியில் தள்ளி கொண்டு நிற்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அளவிலிருந்து ஒரு 2 புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து உடம்பான ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய ப்ளவுஸ் மேக் பண்ணுற வீடியோஸ், அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான கவுன் எல்லாமே நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உங்களுக்கு எதுவும் கரெக்ஷன் வந்திருந்தாலும் எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனி டவுட் எனக்கு வந்து நீங்கள் காமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றிகள். ஸோ இன்னும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.